பக்தகொடிகளே, மெய்யன்பர்களே, நம்முடைய மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் திருவருளோடு லார்ட் சிவா யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் தொடர்ந்து ஆதரவு தரவும். நம்முடைய மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் அருளால் நாளைய தினம் மார்கழி மாதம் பிறக்க உள்ளது. இந்த மார்கழி மாதத்தில் பல சிறப்புகள் இருக்கின்றன. மாதானாம் மார்கசீரிஷம் என்று சொல்வார்கள் வடமொழியில். அதே நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த 12 மாதங்கள்லேயே மார்கழி மாதமானது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தை எல்லோரும் என்ன சொல்லிவிடுவாங்கன்னா பீட மாதம் அப்படின்னு சொல்லி அதில் அந்த நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதத்தை வேறு மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, மார்கழி மாதத்துக்கு பேர் பீத மாதம் அப்படின்னு பேர். பீதம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஒரு பசுமை, மஞ்சள், மங்களகரமான அப்படிங்கிற மாதிரியான அது வார்த்தைகள். அப்படி அந்த மார்கழி மாதத்தில் எதற்காக சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதம் முழுவதும் நாம் இறைவனை பூஜிக்க வேண்டும், இறை சிந்தனையோடு இறை பக்தியோடு நாம் இருக்க வேண்டிய ஒரு மாதம். அதே மாதிரி தான் அந்த ஆடி மாதமும். அதனால இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது விஷயமா நம்ம போவோம், வருவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த தெய்வ சிந்தனையானது நமக்கு விட்டு போயிடும். அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் எந்த விதமான வீட்டு விசேஷங்கள்லாம் வச்சுக்க வேண்டாம். அந்த 30 நாளும் தனுர் பூஜைன்னு சொல்லுவாங்க. அதிகாலையிலேயே கோவிலை திறந்து இறைவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து அந்த பூஜைகள்லாம் செய்வாங்க. அதனால் அந்த மார்கழி மாதத்தில் எந்த ஒரு வீட்டு விசேஷங்கள்லாம் வைத்து கொள்ளாமல் இருப்பாங்க. மற்றபடி இந்த மாதம் 12 மாதங்கள்லேயே மிக உயர்ந்த மாதம். இந்த மாதமாக நான் இருக்கிறேன்னு கிருஷ்ணரே சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மாதம். இந்த மாதத்தில் தினந்தோறும் அதிகாலையிலேயே எல்லா ஆலயங்களும் திறந்து, சிவாலயம், விஷ்ணு பெருமாள் ஆலயம், எல்லா கோயில்களும் திறந்து தனுர் பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாலை பூஜை, அதாவது இந்த அதிகாலை வேலைக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு 2 பொழுதுகள், 2 வேலைகள் சந்திக்கக்கூடிய அந்த டைம் ரொம்ப விசேஷமான ஒரு டைம். பொதுவாக பார்த்திங்கன்னா மதியத்திலேருந்து அந்த மாலையும் அந்த இரவும் சந்திக்கக்கூடிய வேலையானது சந்தியா வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம பிரதோஷ காலம்னு சொல்கிறோம். அது எப்படி ரொம்ப விசேஷமான டைமோ அதுபோல் தான் அந்த அதிகாலையும் பகல் பொழுதும் சந்திக்கக்கூடியது ரொம்ப விசேஷமான ஒரு காலம். அந்த காலத்தில் இந்த தனுர் பூஜையை நாம் செய்கிறோம். மேலும் பல மார்கழி மாதத்தை பற்றின சிறப்புகள் நான் தொடர்ந்து இந்த காணொலியில் நான் உங்களுக்கு இது பண்ணோம். அடுத்தடுத்த காணொலிகளில் அந்த மார்கழியை பற்றி பல விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தெரிந்து கொள்வோம். நாளைய இந்த மார்கழி மாதத்தில் அனைவரும் இந்த 30 நாளும் இறைவனை தரிசனம் செய்து இறையருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய.